கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். அதனால பாஸ்டர் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால பரலோகத்துக்குலாம் போயிட முடியாது. ஆமா, அவர் ரொம்ப ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனாலலாம் 2 பேரும் பறந்து போயிட முடியாது. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். படுக்கையில் இருக்கிற 2 பேர்ல ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம், ஒரு ஆள் கைவிடப்பட்டுருவாங்களாம். வயல்ல இருக்கிற 2 பேர்ல ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம், ஒரு ஆள் கைவிடப்பட்டுருவாங்களாம். திரிகை திரிக்கிற 2 பேர்ல ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம், ஒரு ஆள் கைவிடப்பட்டுருவாங்களாம். அதனால எங்க அப்பா போறாரு, நானும் போயிருவேன், தப்பு. என் பிள்ளை போயிரும் கண்டிப்பா, அப்ப நான் போகாம இருப்பேனா? தப்பு, தப்பு. டேக் இட் சீரியஸ். சொல்றத சீரியஸா எடுங்க. போக முடியாது. அவங்கவுங்க தனித்தனியா தான் வர்றதும் வராதும் முடிவெடுக்கப்படும். ஆமென். தனித்தனியா முடிவெடுக்கப்படும். அல்ல, அவங்க வரல நாம போயிருவோமா? தப்பு. அவங்க போறாங்க அப்ப நாமளும் போயிருவோம், தப்பு. ரெண்டுமே தப்பு. அவங்க தான் வரல பிரதர், நான் போக முடியுமா? தப்பு. அவங்க போறாங்களா பிரதர், நான் போகாம இருக்க முடியுமா? தப்பு. யாரையும் யாரோடும் சம்பந்தப்படுத்தி பரலோகத்துக்கு போற விஷயத்துல, வருகையில எடுத்துக்கொள்ளப்படுற விஷயத்துல சம்பந்தப்படுத்தி பேசாதீர்கள், பார்க்காதீர்கள். சிவப்பு லைட்டை ஆண்டு போய் அடிக்கிறார், கவனமா இருங்க. ரெட் லைட் அடிக்கிறார், கவனமா இருக்கு. என்ன சொன்னேன்? நம்பலாமா சொல்ற வார்த்தையா? உண்மைதானா? கவனம், கவனம். யாரு யாருன்னா பார்க்கவே மாட்டாரு. யார் யாருக்கு பிறந்த பிள்ளை பார்க்க மாட்டாரு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதன் அடிப்படையில ஆண்டவர் தம்முடைய வருகையில ஆட்களை எடுக்கிறது இல்லை. இந்த சபையில போறாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த பாஸ்டிக்கல இருந்தாங்க, அதெல்லாம் கிடையாது. கிடையவே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆண்டதெல்லாம் சொல்றாரு மாட்டேன், கிடையவே கிடையாது. இத்தனை பேர் இருந்தா தானே நான் எட்டு போவேன் சபையில? கிடையாது, கிடையாது. ஆண்டவருடைய அந்த லாபே வேற மாதிரி இருக்கும். ஆமே. கர்த்தர் நல்லவர். சத்தியம் எங்க இருந்தாலும் நம்ம அதை முதல்ல அக்செப்ட் பண்ற மனசு நமக்கு வேணும். அது 90% மேல யார்ட்டுமே கிடையாது, விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். ட்ரூத் எங்க இருந்தாலும் அதை ஒத்துக்கொள்கிற, ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு நமக்கு எப்பயுமே இருக்கணும். அது குரான்ல இருந்தாலும் சரிதான், அது பகவத்கீதையில இருந்தாலும் சரிதான், இல்ல பௌத்தத்துல இருந்தாலும் சரிதான். என்ன சொல்றேன்? ட்ரூத் எங்க இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுகிற மனோபாவம் நமக்கு வேணும். இது ரொம்ப முக்கியமானது. மனப்பாங்கு, மனோபாவம் எங்க இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும். என்ன சொல்றேன் புரியுதுங்களா? ட்ரூத் எங்க இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். ட்ரூத், ஒரு ட்ரூத்தை, ஒரு சத்தியத்தை சின்ன பிள்ளை சொன்னாலும் பெரியாள் சொன்னாலும் நம்ம ஒத்துக்கிற மனசு நமக்கு வரணும், ஏத்துக்கிற மனோபாவம் நமக்கு இருக்கணும். ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னா, அது குரான்ல சொல்லிக்கிறது, அது பகவத்கீதை இருக்கு பிரதர், ஒத்துக்கூடாது பிரதர், அது கண்ணதாசன் சொல்றா பிரதர், இருக்கு. அது அப்படியே எரியுது. இப்படித்தான் ஒரு கிறிஸ்தவம் இருக்கு. இறைவன் மிகப்பெரியவன், இது எங்க சொல்லுது? குரான்ல சொல்லுது. அது ட்ரூத்தா இல்ல அசத்தியமா? சொல்லுங்க. அது உண்மையா இல்ல கதையா? உண்மைதானே? இறைவன் யாரையும் பெத்துக்கிறதும் இல்ல, இறைவனை யாரையும் பெத்துக்கவும் முடியாது அப்படின்னு குரான் சொல்லுது. இது ட்ரூத்தா இல்ல கப்சாவா? நம்ம இப்படிலாம் பார்க்காதனாலதான் அந்த பக்கமே போறதே இல்லை. இந்த ஆட்டுக்குடி கதை மாதிரி, ஆட்டுக்குடி கதை எனக்கு ஞாபகம் இருக்கு. வரிசைக்கா 10 ஆடு நின்றுச்சான். ஆட்டுக்கு முன்னாடி கட்டையை போட்டாங்களாம். அதை தாண்டி தாண்டி 3 ஆடு போயிடுச்சு. அப்புறம் கட்டையை எடுத்துட்டாங்களாம். திரும்ப வர்ற 7 ஆடும் தாண்டி தாண்டி தான் போச்சு. இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது தாண்டி போனதுக்கு முகாந்திரம் இருக்கு. 3 ஆடும் 7 ஆடியும் தாண்டி போகணும், என்ன முகாந்திரம் இருக்கு?
என்ன சொல்ல புரியுதுங்களா? அவர் சொன்னாரு, இந்த அவங்க சொன்னாங்க, நாங்க அப்படியே கடைபிடிக்கிறோம் பிரதர். விளங்கும், விளங்காது. ட்ரூத்து எங்க இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும். நிறைய சாட்சி இருக்கு, இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணி என்ன வாழ வச்சதெல்லாம் இருக்கு, என்ன ஸ்டோர்ல தூக்குனதெல்லாம் இருக்கு. ட்ரூத் அங்கங்க இருக்கும், பைபிள் இல்ல அங்கங்க இருக்கும். என்னை தூக்குச்சு, என்னை காப்பாத்துச்சு, என்னை நடத்துச்சு. தேவன் சாட்சியா இருக்கிறான்னு சொல்றது. பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவளை பேசுறேன், நானும் எப்படி பேசுறேன் கவனிங்க. ட்ரூத் எங்க இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும். நம்பர் 2, ட்ரூத்தை சின்னால் பேசினாலும் பெரியாள் பேசினாலும் அக்செப்ட் பண்ணணும். வேலைன்னு தெரியா? நேற்று வந்தவன் இந்த போக்கு நிறைய இருக்கு மக்கள்கிட்ட. யாரு இப்பதான் ஒழிச்சு வந்தாரு, அவர் சொல்றதான நம்பாதீங்க. எப்படி இப்பதான் வந்தா, நேற்று கொஞ்சம் மணில நீங்க முளைச்ச காலம் நம்பாதீங்க. இது பேதிருட்ட அந்த பக்குவம் இருந்துச்சு. பவுல் பேதிரு சீனியர், பவுல் ஜூனியர். பேதிருக்கு இயேசுவோட வாழ்ந்த அந்த நெருக்கம், அந்த பழக்கமா இருந்திருக்கு. பவுல் கிடையாது. ஆனா பவுல் சொல்றத அங்கீகரிப்பேன். நான் சீனியர், நேற்று வந்தவன். நீ என்ன 10க்கு முன்னாடி கேட்கிற கேள்வி? பைபிள் எடுத்து பாருங்க. நீ சின்ன ஆளு, நான் பெரிய ஆளு. சின்ன சொன்னா கேட்கக்கூடாது, பெரிய சொன்னாதான் கேட்கணும். சின்னால் சொன்னாலும் பெரியாள் சொன்னாலும் சொல்ற கருத்து என்னன்னு பாருங்க. கருத்து தப்பா போய் அதை பாருங்க. குரான் சொன்னாலும் பகுங்க சொன்னாலும் சொல்ற கருத்து என்ன, அதை பாருங்க. கருத்து என்ன, என்ன சொல்றது, பாயிண்ட் என்ன, அதை பாருங்க. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் சொல்றீங்க, ஆனா மத்திய எழுதல. யோவான் எழுதின சுவிசேஷம் சொல்றீங்க, ஆனா யோவான் எழுதல. வேற ஒருத்தர் பேர்ல எழுதியிருக்கிறாங்க அதை. அப்படின்னா அதுவா மேட்ரு? நமக்கு என்ன எழுதியிருக்கிறாங்க தானே மேட்ரு. இதெல்லாம் எனக்கு அங்க கத்து கொடுத்தாரு. யார் எழுதியிருக்காம பாக்காதரா, என்ன எழுதியிருக்காம பாடுறா, எழுதிருக்க லாஜிக் இருக்கான்னு பாடுறா, யதார்த்தமா இருக்கான்னு பாடுறா. அப்படி எனக்கு அங்கேயும் கத்து கொடுத்தாரு, துபாயிலே கத்து கொடுத்தாரு. இதெல்லாம் அதுதான் நிக்கிறேன், நான் நிக்கிறேன். வேற கேள்விகள் இருந்தாலும் நிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். என்ன சொன்னேன்? சத்தியம் சின்ன பிள்ளை சொன்னாலும் பெரியாள் சொன்னாலும் அக்செப்ட் பண்ற மனோபாவம் நமக்கு இருக்கணும். 90% மேல இது கிடையாது. ஒன்னே நிராகரிக்கிறது, அல்ல தட்டுறது, அசட்டை பண்றது. ஓடா இவனுக்கு என்ன தெரியும், இப்படியே தான் ஓடுறாங்க. நம்ம எவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளர், நம்ம தெரியாத சொல்லிட போறேன், இப்படிதான் ஓடுறாங்க. நல்லவர். நம்பர் 3, சத்தியம் நல்ல வாயிலிருந்து வந்தாலும் விளங்காத வாயில இருந்தாலும் அக்செப்ட் பண்ண தெரியணும். அவளை பிடிக்காது, என்ன தெரியும் அவ என்ன சொல்றான்னு பாரு. மூணையுமே பிரிச்சு சொல்றேன். அவ என்ன சொல்றான்னு பாரு, கருத்து என்ன, வாழ்வின் யதார்த்தத்தை அவன் பேசுறான் பாரு. சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கருத்தை நல்லா. அதனால இந்த மாதிரி நம்ம சிஸ்டங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் லாக்குள்ள நம்ம உள்ள லாக் ஆகணும். நம்ம நல்லா இருக்கும். நான் சொல்ற புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்றது தெரியுதா? நம்ம நல்லா இருப்போம். சத்தியம் எங்க இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும். சத்தியம் யார் சொன்னாலும் சத்தியத்தை அக்செப்ட் பண்ணணும். விசாசே சொன்னாலும் அக்செப்ட் பண்ணணும். ஆனா யாரும் அக்செப்ட் பண்ணக்கூடாது, விசாஸ் அக்செப்ட் பண்ணக்கூடாது. வேட நல்லா கவனிங்க. சத்தியம் எங்க இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும். அதுக்காக குரான் அக்செப்ட் பண்ண முடியுமா? இல்ல. வேட நல்லா பிரிச்சு பிரிச்சு புரியுங்க. ஒரு கருத்து ட்ரூத்னா எவன் சொல்றான்னு நமக்கு தேவையில்லை, எங்க சொல்லுதுன்னு தேவையில்லை, யார் சொல்றா நல்லவனா கெட்டவனா தேவையில்லை. ட்ரூத் இஸ் ட்ரூத். கழுதை கொண்டு என்ன செய்வார் ஆண்டவர்? பேசுவார்ல. நீதான் சொன்னீங்க. அப்ப கழுதை பேச நம்ப மாட்டோமா? கழுதை பேசினா கூட ட்ரூத்தா இருக்கும் பட்சத்து நம்பலாங்கும் போது அப்புறம் அப்ப நமக்கு பாயிண்ட் என்னன்னா, சின்னால் பெரியாளாங்கிறது மேட்ரு இல்ல. அது அதுல இருக்கா இதுல இருக்காங்கிறது மேட்ரு கிடையாது. பாயிண்ட் ட்ரூத்தா, இந்த பாயிண்ட் அப்படியே அன்னப்புறமா எடுத்து உள்ள வச்சுக்கணும். பாயிண்ட் ட்ரூத் உள்ளவை. பட் நீ தப்பு, வெளியே போற, நீ தப்பு, நீ வெளியே போ. அந்த புக்கு தப்பு, வெளியே போ. பட் அது சொல்ற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ட்ரூத் எடுத்து உள்ள வை. இதுதான் எதுக்கு சொல்லியிருந்தாரு ஆண்டவர் எனக்கு. இப்படி இருக்கிறவன் தான் ஒரிஜினல் விசுவாசி, நிஜ விசுவாசி. இப்படி இருக்கிறவன் தான் நடுநிலைமையான விசுவாசி. இப்படி இருக்கிறவன் தான் பாரபட்சம் இல்லாத விசுவாசி. இப்படி இருக்கிறவன் தான் சுருக்கமா சொன்னா சத்தியவான். சத்தியவான் எவனும்
என் சத்தம் கேட்கிறான். சத்தியவானுக்கு தான் தெரியும். சத்தியவான் தான் இது சத்தியமான்னு பாப்பானே தவிர எவன் சொல்றான்னு பார்க்க மாட்டான், யார் சொல்றான்னு பார்க்க மாட்டான், எது சொல்லுதுன்னு பார்க்க மாட்டான், இது எங்க இருந்து வருதுன்னு பார்க்க மாட்டான். சத்தியவான் காதுல சத்தியம் கேட்கும். அவனுக்கு சத்தியம் தான் மைண்ட்ல நிற்கும். இது சத்தியம், இது மாறாத பிரமாணம், இது லாஜிக், இது காமன் சென்ஸ், இது அடிப்படை தான் பேசுறாங்க. இது அடிப்படை உள்வாகும். லாஜிக்கா யார் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணணும். ஒருத்தனுடைய கேள்வி லாஜிக்கா இருக்குன்னா ஆன்சர் பண்ண வரணும். இதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது, நான் அனுபவிச்சு சொல்றேன். நான் ஒருத்தன் கேட்கிற கேள்வி லாஜிக்கா இருக்குன்னா நம்ம என்ன சொல்ல வரணும், பதில் சொல்ல வரணும். அவனுக்கு என்ன ஏதாவது கெடுத்து இருப்பான், அவனுக்கு அப்ப சொல்லுமா என்ன, இதான் இதான் இந்த மனப்பக்குவம் தான் நமக்கு இருக்கக்கூடாது. இதான் கேள்வி கேட்கறதுக்குலாம் பேசணும் அவசியம் கிடையாது. ஆனா அவன் கேட்கிற கேள்வியில லாஜிக் இருக்குன்னா கண்டிப்பா பேச சொல்லணும். இதான் நடுநிலைமை, இதான் சத்தியவா. ஏசு எத்தனை கேள்வி பேச சொன்னாரா இல்லையா? அவங்க அப்படியா சொன்னாரு? அவன் கேட்கிற கேள்வி லாஜிக் ஆன்சர் பண்ணுவார் டக்குன்னு. லாஜிக்கா இருந்தா உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதிகருக்கு பதில் சொன்னாரா இல்லையா? லாஜிக். நீங்க தவறான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள், இதான் லாஜிக் அப்படிங்கிறாரு. ராயனுக்கு வரி கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ, லாஜிக். இங்க வா, நானே இதை காட்டு, இதான் லாஜிக், ஆன்சர் எடுத்துக்கோ. ஆமென். ஜீசஸ் உடைய மினிஸ்டர் நம்ம கத்துக்க வேண்டியது. அழகாக ஒளி பண்ணுவார். என்ன அதிகாரத்தினாலே நீ இவைகளை செய்கிறீர்? ஏச பார்த்து கேட்டா அவர் திருப்பி ஒண்ணு கேட்கிறார். யோவான் கொடுத்த ஸ்நானம் மனசுல உண்டாயிட்டோ தேவன் சொல்லு. இதுக்கு பேசலாம், நான் பேச சொல்றேன். எப்படி போறா லாக்க, எப்படி போறவங்க லாக்கு இன்டர்லாக் போடுறாரு. தெரியாது, எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். பாத்தீங்களா, யார்கிட்ட எப்படி பேசணும்னு அவர் தெரிஞ்சிருக்கு. இவங்கிட்ட திருப்பி விட்டுவார் கேள்வியை, மற்றவங்களுக்கு பதில் சொல்லுவார். நம்ம கத்துக்க வேண்டிய ஊழிய மாடல், கத்துக்க வேண்டிய மாதிரி, எப்படி மக்களை ட்ரீட் பண்ணணும். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. சரி, டிப்ஸா போயிட்டு ஈவினிங் ஒரு நல்ல டாபிக் எடுப்போம். நம்ம கவனிங்க, நாம சரியாக முடிந்தவர்களாய் இருந்தும் என்ன செஞ்சாவது நம்மள சரி பண்ண பார்த்தா அது மிஞ்சின அக்கறை. திரும்ப சொல்றேன், அக்கறை வேற, மிஞ்சின அக்கறை வேற. தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறைய மிஞ்சின அக்கறையா என்னைக்கு நான் பார்க்க ஆரம்பிச்சனோ, வெளிப்பட்டதோ, அதுல இருந்து ஒரு புயல் கிளம்புச்சு. அதுல இருந்து வெளிச்சம் பயங்கரமா கிளம்புச்சு. இது வரைக்கும் நான் கேள்விப்படவே இல்லை இந்த வேர்டை. தேவன் அன்பா இருக்கிறார், தேவன் நம்ம மேல் அக்கறை உள்ளவரா இருக்கிறார், அக்கறை உள்ள தெய்வம் நீரை பாட்டெல்லாமே இருக்கு. அக்கறையா இருக்கிறார், தேவன் அன்புள்ளவரா இருக்கிறார். இது எல்லாமே தெரியும், சொல்ல வார்த்தை, பழகின வார்த்தை. நம்ம எங்க கோட்டை விட்டோம் அப்படின்னா, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறையின் ஃபேக்டர், தன்மை என்னங்கிறத நமக்கு வெளிப்படாம போயிடுச்சு. அங்கதான் பெரிய டிராபேக், மிஸ் ஆகிட்டோம். நம்ம அந்த ஒத்த பாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா நம்முடைய ஜெபம் வேற மாதிரி இருக்கும், நம்முடைய ஃபெய்த் லெவல் வேற மாதிரி இருக்கும். உண்மைக்கே சொல்றேன், நான் அனுபவத்தோட சொல்றேன். நான் அவர் என் மேல வச்சிருக்கிற அக்கறை இன்னதுன்னு என்னைக்கு எனக்கு புரிய வந்ததோ, பெருசா எழுதியிருக்காத நான் எழுதியிருக்கேன், அன்னைக்குத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுமலர்ச்சி எனக்கு கிடைச்சிச்சு. அது வரைக்கும் வெளிப்பட்ட சத்தியங்களுக்கு பக்க பலமான சத்தியமா இது அமைஞ்சிச்சு. ஸ்ட்ராங் பண்ணது, பலப்படுத்தினது. எந்த அக்கறை? தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறை எல்லாரும் வச்சிருக்கிற அக்கறை கிடையாது. தயவு செய்து நம்புங்க. தாயிலும் மேலான அன்பு, அது நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம வந்திருக்கோம், ஏன்னா பைபிள் அப்படி இருக்கு. ஆனா இப்ப நான் சொல்ற மாதிரி அதை நம்ம பார்க்க தவறிட்டோம். தாயினும் மேலான அன்பை தாய் கூட வைக்க முடியாத அக்கறை. இது எப்படி புரிஞ்சுட்டீங்கன்னா நான் சொல்றது புரிஞ்சிருக்கும். தாயிலும் மேலான அன்புனா தாய் கூட பெத்த பிள்ளை மேல வைக்க முடியாத அக்கறைய தேவன் அந்த பிள்ளை மேல வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த வசனத்தையே உடைச்சு திருப்பினார். இப்படி பார், சரிங்களா?
ஓகே, நாம சரியாக முடிந்தவர்களாக இருந்தும் அவர் தட்டும் போது டோரை நாம திறக்க முடிந்த எபிலிட்டி உள்ளவர்களாக இருந்தும் என்ன செஞ்சாவது நம்மள டோரை திறக்க வச்சுட்டாருன்னா அது மிஞ்சினாக்க. இன்னைக்கு ஒருத்தன் கேட்டதுனால அந்த பதில் சொல்லிட்டு இருக்கேன். அது மிஞ்சினாக்க எபிலிட்டி உள்ள இருந்தும் நம்மள ஓவர் கம் பண்ணி டோரை திறக்க வைக்கிறாருன்னா மிஞ்சின அக்கறையால மட்டும்தான் அது முடியும். சாதாரணமா எல்லாரும் வச்சிருக்கிற அக்கறையினால இது சாத்தியமே கிடையாது. அப்ப புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம், அவர்கிட்ட மிஞ்சின அக்கறை இருந்தா மட்டும் பத்தாது, நாம அந்த எபிலிட்டி உள்ளவர்களா இருக்கணும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணாதான் இந்த ட்ரூத் கம்ப்ளீட் ஆகும். என்ன சொன்னேன்? அவரு நம்ம மேல மிஞ்சின அக்கறை வச்சிருக்கிறாருங்க மட்டும் பத்தாது, அந்த அக்கறை வேலை செய்யறதுக்கு ஒரு எபிலிட்டி அங்க இருக்கணும். இருந்தாதான் ரெண்டும் கைகூடும். ஆமே, நம்ம லாங்குவேஜ் சொல்றா இருந்தா, அவர் என் மேல மனுஷன் மேல மிஞ்சின அக்கறை வச்சிருக்கிறாருங்க. தட் மீன்ஸ் என் மேல நானே வச்சிக்காத அக்கறை என் மேல அவருக்கு இருக்கு. இட்ஸ் ஈக்குவல் டு மிஞ்சின அக்கறை. என் மேல எனக்கு இருக்கிற அக்கறை விட என் மேல அவருக்கு அதிகமா இருக்கு. இஸ் ஈக்குவல் டு மிஞ்சின அக்கறை. 2 டைப் ஆஃப் மிஞ்சின அக்கறை. மிஞ்சின அக்கறையை ரெண்டா பிரிச்சு ஒத்த வார்த்தையில புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கு இல்லையா? என் மேல அப்படி இருக்கு. அப்படி நம்புற அதே நேரத்துல அந்த அக்கறைக்கு பாத்திரவானா நான் அவர் ஆடாக இருக்கிறேன், நான் எபிலிட்டி உள்ளவனாக இருக்கிறேன். இருந்தாதான் ஒர்க் அவுட் ஆகும். உள்ள எபிலிட்டி இல்லாத ஆளை வச்சுக்கிட்டு இவற்றை மிஞ்சின அக்கறை இருந்தா கூட டோரை தட்டுவாரு போயிட்டே இருப்பாரு. என்ன சொல்றேன்? 15 வருஷ பாடங்களை அப்படி சுருக்குறேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். எபிலிட்டியும் மறந்துடக்கூடாது, மிஞ்சின அக்கறையும் மறந்துடக்கூடாது. இதுவும் அதுவும் மெர்ஜ் ஆகும் போதுதான் ஒர்க் அவுட் ஆகும். எபிலிட்டி இல்லாத ஆள்கிட்ட நான் அவனை மிஞ்சி அக்கறை வச்சு ஒன்றையும் சாதிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் தட்டிட்டு போறார். எபிலிட்டி இல்லாத ஆளுகிட்ட, நல்லா சொல்ல போனா அவன் ஆடுகள்கிட்ட இவர் மிஞ்சின அக்கறை வச்சு ஒண்ணுமே ஆக போறதில்லை. எரர் ப்ராடக்ட் ஒண்ணுமே ஆக போறதில்லை. மிஞ்சின அக்கறை இருக்குதான், ஆனா என்ன இல்லைங்க, எபிலிட்டி இல்ல. சரிங்களா? அப்பதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, நாம் சரியாக முடிந்தவர்களா இருந்தும் என்ன செஞ்சாவது நம்மளை சரி பண்ண பார்த்தா அதுக்கு பேர் மிஞ்சின அக்கறை. அதுக்கு பேர் மிஞ்சின அக்கறை. அது சாதாரண அக்கறை இல்ல. ஆண்டவர்கிட்ட மிஞ்சின அக்கறை இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த அக்கறை யார்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். இல்ல அப்படின்னா மிஞ்சின அக்கறை இருக்கு, நீங்க சவளையை கைவிட்டாரு. நிறைய கேள்வி எழுதி நீ பதில் சொல்ல வேண்டி வரும், குழப்புவாங்க, கண்டிப்பா பதில் சொல்ல வேண்டி வரும், மாட்டுவீங்க. மிஞ்சின அக்கறை இருந்தோம், எபிலிட்டி இருந்தோம், திட்டத்தின் அடிப்படையில தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இது அடுத்த சத்தியம். திட்டத்தின் அடிப்படையில அதாம் ஏவாள் பழத்தை சாப்பிட்டா அடுத்து வர டேனியல் பாவி ஆயிடுவானே தெரியும். மிஞ்சின அக்கறை இல்லையா? திட்டம். இது அடுத்தலாம். முதல்ல எபிலிட்டி, ரெண்டாவது சித்தம் அல்லது திட்டம். திட்டத்தை புரிஞ்சுக்கணும். திட்டத்தின் அடிப்படையில அவர் போட்டிருக்கிற, அவர் கண்டிருக்கிற அந்த கனவின் அடிப்படையில மிஞ்சின இருக்கிற ஒர்க் அவுட் ஆகும். புரிஞ்சுக்கலாம்? என்ன வாங்க மிஞ்சின அக்கறை யோசிப்பு எங்க குளில கேள்வி வரத்தான் செய்யும். திட்டம் மீறி ஒர்க் பண்ணிருக்க வேண்டிதானே யோசிப்பிட்ட. திட்டம் எபிலிட்டி தான் அவனுக்கு இருக்குல்ல. திட்டத்தின் அடிப்படையில தான் மிஞ்சின அக்கறை ஒர்க் பண்ணும். மீறி எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காது. திட்டம் ஒன்ன கொண்டு இஸ்ரவேலர்களை நான் அழிய விடாம காப்பாத்த போறேன்டா யோசிப்பு. அதுக்கு உன்னுடைய எபிலிட்டி இருக்கு, பட் திட்டத்தின் அடிப்படையில நீங்களா போயாகணும். திட்டம் பாத்தீங்களா? இது கோர்க்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிடும்.
இந்த கேள்விக்கு பதில் வந்து தொலைச்சி எவன் நாள் நான் கஷ்டப்பட்டு இருந்திருக்கணும். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது? எபிலிட்டி வேணும், பிளான், இதை பொறுத்துதான் ஒர்க் பண்ணும். ஜீசஸ் சொந்த குமாரன். ஏன் இந்த திட்டு, ஏன் இந்த காரி துப்புறாங்க, எதுக்கு அடிச்சு அடி வாங்கினாரு? திட்டம். ஏன் மீறி ஒர்க் பண்ண முடியாது? மாட்டாரு. கருத்து கொண்டு தானே மாட்டாரு. திட்டம். இதை மறந்துடக்கூடாது. எபிலிட்டி இருக்கு அப்படி என்ன நினைச்சக்கூடாது? போட்டவனையும் எபிலிட்டி இல்ல போல தெரியுது. நோ, இல்ல ஓவர் கம் பண்ண விட்டுட்டாரு, மீறி ஒர்க் பண்ண விட்டுட்டாரு, தடுத்திருக்க விட்டுட்டாரு, தடுக்காம போயிட்டாரு, அப்ப என்கிட்ட எபிலிட்டி இல்லையோ, தப்பு. அதுக்காக தான் இதை காப்பாத்துறதுக்கு இந்த பாயிண்ட சேர்த்து பேச. திட்டம். என்ன சொன்னேன்? எபிலிட்டி இருந்தும் பட் நமக்கான கனவு திட்டம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நடத்துவார். எங்க மீறி ஒர்க் பண்ணணுமோ அங்க மிஞ்சின அக்கறையே ஒர்க் பண்ணுவாரு. மத்த நேரம் சாதாரணமா உட்காந்துருப்பார். திட்டம். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நம்பர் 2 டிப்ஸ். நாம் அவரை தேடணும்னு அவர் நம்மளை எதிர்பார்த்தால். என்ன சொன்னேன்? நாம அவரை தேடணும்ட்டு ஆண்டவர் நம்மளை எதிர்பார்த்தால், தேடணுமே, பின்னாடியே போயிட்டு இருக்கிறான். 10 நாள் ஆச்சு ஃபைல் படிக்க வரலையே. நானும் 4 வாரமா பாக்குறேன், சர்ச்சுக்கு வரலையே. எப்ப என் சமூகத்துக்கு வருவான்? வண்டி வர மாட்டேங்குது. இதை மட்டும் ஆண்டு பார்க்க மாட்டாரு. இல்லையே, சரியா வராது. அவன் வரணும், சமூகத்துக்கு வரணும், சர்ச்சுக்கு வரணுமே. வரணும்டா, ஃபைல் படிச்சுதாண்டா ஆகணுவேன், சமூகத்துக்கு வந்தாண்டா ஆகணும், சர்ச்சுக்கு வந்தாண்டா ஆகணும் அப்படின்னு அவர் நம்மளை எதிர்பார்த்துட்டா என்னத்தையாவது செஞ்சு நம்மளை தேட வைப்பாரே தவிர, சர்ச்சுக்கு வர வைப்பாரே தவிர, பையில படிக்க வைப்பாரே தவிர, எப்ப தேடுவான்னு பார்ப்போம், எப்ப வருவான்னு பார்ப்போம், எப்ப ஜெபத்துக்கு பிள்ளை வருது பார்க்கலாம், எப்பதான் வருவான்னு பார்ப்போமே அப்படின்னு நம்மளை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்க மாட்டார். சூப்பர் ட்ரூத். அது கோரியா புரிஞ்சுன்னா சூப்பரா அவங்க புரியுது. சத்தியம். என்ன சொன்ன? யாரா சொல்ல முடியுமா? சொல்லு. இந்த எதிர்பார்த்துட்டு உட்காந்து இருக்க மாட்டாருங்கிறது அந்த டாபிக் தான் மிஞ்சின அக்கறைக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கு, திட்டத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. எப்படி இருந்தா அப்படி ஊழியத்துக்கு வர முடியும்? சர்ச்சைக்கு வர முடியாது. இல்ல அவனுக்கு இதெல்லாம் சந்திக்க வைக்கணும், ஊழியத்துக்கு வர முடியாது. திட்டம் இல்ல, அது கஷ்டமான பாதையாச்சு. திட்டம் அப்படி இருக்கா, போய்த்தாங்க இல்ல, ரொம்ப இந்த பாத்திரம் நீங்க குடும்பம்னாலும் நீங்க முடி செய்யும். திட்டம் போய்த்தாங்க இந்த பாத்திரம் போய்த்தாங்க. உன்கிட்ட தெளிவா பேசிடுவார். போய்த்தாங்க. திட்டம். அவர் திட்டத்துக்கு முன்னால மிஞ்சின அக்கறை ஒண்ணுமே இல்லை. சூப்பர் ட்ரூத். எபிலிட்டி இருந்தும் அவர் திட்டத்துக்கு முன்னால மிஞ்சின அக்கறை ஒண்ணுமே இல்லை. கட்டுப்பட்டது, திட்டத்துக்கு கட்டுப்பட்டது. மிஞ்சின அக்கறை திட்டத்தை மீறி வேலை செய்யவே செய்யாது. திட்டத்துக்கு உட்பட்டுதான் மிஞ்சின அக்கறை ஒர்க் பண்ணும். எபிலிட்டிக்கு உட்பட்டுதான் மிஞ்சின அக்கறை ஒர்க் பண்ணும். மிஞ்சின அக்கறை பேசுற நாம இதையும் சேர்த்து புரிஞ்சாதான் கம்ப்ளீட் ஆகும். இதெல்லாம் கேள்வி வந்துட்டே இருக்கும். கேள்வி எதற்கா போயிட்டாரு, அது எப்படி இருந்தாரு, போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தெளிவே வராது. சேர்த்து புரியணும். கதை நல்லவர். அப்ப நாம் அவரை தேடணும். கர்த்தரை தேடுகிறவன், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரரை பார்க்க பூமியிலே கண்ணோக்கினார். வந்திருக்கா வசனம் சங்கீதத்துல? அந்த வசனத்தை தியானம் பண்ணும்போது வந்து வெளிச்சந்தார். எப்ப தேடுவான் இவன்? எப்ப தேடுவான்? அப்படியே போயிட்டு இருக்கிறான். பார்க்கலாம் எப்ப தேடுவான்னு பார்ப்போம். அப்படியே போனா அது சாதாரண அக்கறை இல்லை. அவன் தேடணுமே. அது இப்படி போனா என்ன ஆகுறது? அவன் தேடணும். சரி, நம்ம தேட வைக்கலாம் அப்படின்னு ஸ்டெப் எடுத்தா மிஞ்சின அக்கறை. எப்ப தேடுவான்னு பார்ப்போம் அப்படின்னா நீங்க தேடுறதுக்கு, நீங்க அவரை தேடுறதுக்கு அவர் உங்களை எதிர்பார்த்து உட்காந்துருக்கான்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம்? எப்ப தேடுவான் பார்ப்போம். பார்க்கலாம் எப்ப தேடலாம். உங்களை எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறாரு. பார்க்கலாம். 2 வருஷம் ஆச்சுல, 3 வருஷம் ஆச்சுல சபைக்கு வந்து பார்க்கலாம் எப்ப வராங்க பார்ப்போம் அப்படின்னா சபைக்கு வர்றதுக்கு அவரு அவங்களை எதிர்பார்த்துருக்காருன்னு அர்த்தம். இப்படி போகக்கூடாது. வீணா போயிடுவாங்களே. எப்படி பரவத்துக்கு வருது, வருகிறது சொல்லப்படுறது, விடக்கூடாது அப்படின்னு என்னத்தையாவது செஞ்சு சபைக்கு வர வைக்க பார்த்தாருன்னா மிஞ்சின அக்கறை. சாதாரண அக்கறையினுடைய கனிகள் என்ன, மிஞ்சின அக்கறையினுடைய கனிகள், அதனுடைய இம்பாக்ட், அதனுடைய அவுட்புட் என்னங்கிறத ஆண்டு பேசுறாரு. மிஞ்சின அக்கறை
டோரை தட்டி கத்தி திறக்க வச்சிரும், திறக்க வைக்கணும். இதான் மிஞ்சின அக்கறை. சாதாரண அக்கறை நான் என்ன செய்வேன், 3 தடவை தட்டி தான் பார்ப்பாங்க. அதுக்கு நான் என்ன செய்வேன், உனக்கு அக்கறலாம் அப்படி போயிடும். இது சாதாரண அக்கறை. நான் என்ன செய்வேன், 3 தடவை, ஒண்ணுக்கு 3 தடவை தட்டி இருக்கா தோற, நீ திறக்கல, இன்னும் அடுத்த டோருக்கு போயிட்டேன். சாதாரண அக்கறை. மிஞ்சின உள்ள இருக்கிற ஆள் மேல மிஞ்சின அக்கறை இருந்துச்சுன்னா அவன் திறக்க வைக்காம விடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் விப்ரேஜ் வேண்டிய ட்ரூத். ஆமா, அடுத்த நல்லவர் நம்மகிட்ட பேசுறாரு, எல்லாமே நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறார், கொட்டி தீக்கிறார். இவ்வளவு பெரிய ஆழங்கள் உள்ளுக்குள்ள கிடக்கு. இன்னைக்கு பைபிள் அவர் கையில் எடுத்தாரோ, பைபிளே வேற ஃபார்மட்டு பேசி எனக்கு வேற ஃபார்மா தெரியுது, எனக்கு வேற மாதிரி தெரியுது. நான் கையில வச்சுட்டு இருக்க வரைக்கும் ஒரே ஆராய்ச்சியா போச்சு, வெளிப்படல. அவர் கையில் எடுத்துட்டு உட்காரான்னு சொன்னாரா, கதை மாறிடுச்சு, வெளிச்சங்களே மாறுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். எந்த மாதிரி என்ன செஞ்சு நம்மளை மாத்த போறேன்னு கொஞ்சம் கூட நம்மகிட்ட சொல்லாம, எந்த மாதிரி உன்னை மாத்த போறேன், என்ன செஞ்சு உன்னை மாத்த போறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நம்மகிட்ட சொல்லாம யோசிப்பேன். உன்னைய எந்த மாதிரி மாத்த போறேன், மோசே உன்னைய எந்த மாதிரி மாத்த போறேன் சொன்னாரா? மோசே கூப்பிட்டு சொன்னாரா? அத என்ன செஞ்சு மாத்த போறேன் அப்படிங்கிறத மோசே சொன்னாரா? பிறக்கும்போது சொன்னாரா? பார்வோன் குமார் தித்துக்கும்போது சொன்னாரா? இல்ல எகிப்து தேசத்துல ராஜபவனி வந்தானே சொன்னாரா? எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஆனா எகிப்து தேசத்துல இருக்கிற அதே மோசையை கொண்டுதான் எகிப்துல இருக்கிற இஸ்ரவேலர்களை தூக்கணும். அங்க இருக்கிறவன் தான் அவனை தூக்கணும், அவங்களெல்லாம் தூக்கணும். இதை மட்டும் பிளான் போட்டிருந்தாரு. ஆனா அதுக்கு மோசைய எந்த மாதிரி செய்ய போறாரு, என்ன செஞ்சு அப்படி செய்ய போறாருங்கிறது மோசைக்கு சொல்லவே இல்லையே, சொல்லவே இல்லை. வாழ்க்கை போற போக்குல ஆந்தி வேலை தேவன் மாத்திட்டே போயிட்டு இருப்பாரு. நான் ட்ரூத்த பேசுறேன், கவனிங்க. வாழ்க்கை போற போக்குலதான் நம்மள என்ன வேலைக்கு எடுத்துக்கிறாரோ அந்த வேலை கொண்டு வருவாரு, மாத்திட்டே இருப்பாரு. நம்மளை மாத்திட்டே இருப்பாரு, குணத்தை மாத்திட்டே இருப்பாரு, பார்வை மாத்திட்டே இருப்பாரு, பேச்ச மாத்திட்டே இருப்பாரு. நமக்கு தெரியாது என்ன செஞ்சு மாத்த போறாருன்னு சொல்ல மாட்டாரு, எந்த மாதிரி மாத்த போறேன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா வாழ்க்கை போற போக்குல நம்மளே அறியாம நமக்கும் தெரியாம மாறிக்கிட்டே இருப்போம். எகிப்துல ராஜபடியில வாழ்ந்த மோசே மழை நேரத்துல ஐயோ பாவம் ஆயிட்டோம். அவனுக்கு தெரியாது அடுத்து இஸ்ரவேலர்களை தூக்கிட்டு உள்ள வரணும், பெரிய ஜாப் அது, ரெடி ஆகிட்டே இருக்கிறான். அவனுக்கே தெரியாம ரெடி பண்றாரு அவனை. அதனால ஆண்டவர் நம்மளை சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன் அளவு இப்படி எப்படி மாத்தினாருன்னு எனக்கே தெரியாது. நான் கேட்டதுனால வந்த பதில் தான் அது. என்னன்றாரு, எப்படி இருந்தா நான் என்னை இப்படி மாத்திட்டீங்க, பாத்தியாடா நீ மாறி இருக்கேன்னு உனக்கு தெரியுது, ஆனா எப்படி மாத்தினு உனக்கு தெரிஞ்சா? நான் உனக்கு சொன்னேன், இதே தான் எல்லாருக்கும் அப்படிதான் வச்சுக்கேன். இப்ப எப்படி இருந்தா நீ இப்ப எப்படி இருக்கேன்னு மட்டும் உனக்கு தெரியுது, மாறி இருக்கேன்னு தெரியுது. ஆனா இது எப்படி நடக்குன்னு தெரியுமா? நான் என்ன செஞ்சு உனக்கு பேசுன்னு தெரியுமா? உன்னை மாத்திரத்துக்கு முன்னாடி உனக்கு சொன்னேன் நான். அதனால வாழ்க்கை போற போக்குல உங்களை போக வச்சுட்டே இருப்பாரு, அங்கங்க கலர் மாறிட்டே வரும். கடைசியா ஒரு எண்ட்ல வரும்போது நம்ம வேற கலரா வந்து நிற்போம். இந்த கலர் எப்படி வந்துச்சு, நான் தான் உன்னை அடிச்சுட்டு வந்தேன், உனக்கு தெரியாதுல்ல, உனக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஒவ்வொரு கலரா அடிச்சிட்டு இருக்கேன், உனக்கு தெரியாது. அந்த ஸ்டேஜ் நிப்பாட்டும் போது நம்ம கலர் மாறி நிற்போம். என்ன நினைக்கிறோம், நம்மளால நம்ம மாறிட்டோம்டா. நிறைய ஊழியக்காரங்க சாட்சியா சொல்லுவாங்க, நான் அப்படி இருந்தேன்னு ஆரம்பத்துல. நல்லா பேசுறாளா, சுட்டு போட்டவள வராது, எப்படி பேசுற எனக்கு தெரியல. இந்த வாழ்க்கைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, வாழ்ற வாழ்க்கைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்ப அதை வாழ்ற வாழ்க்கைக்கு சம்பந்தம் எப்படி வந்துச்சு தெரியல, எப்படி நடந்துச்சு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, மாறினதுக்கு அப்புறம் தெரியுது நான் மாறி இருக்கேன்னு. ஆமென்.